அஸ்ஸலாமலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் மயோ சாண்ட்விச். இது எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து ஒரு 200 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் தேவை. அதை நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம வந்து ஒரு பேனில் இதை வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு நமக்கு ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் சால்ட்டு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் கார்லிக்கு, இதை வந்து நம்ம கார்லிக்கை நல்லா சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை நம்ம வந்து பாயில் பண்ணிக்குவோம். பாயில் பண்ணி இந்த சிக்கனை வந்து வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து ஒரு 50% குக் ஆகிடுச்சு நம்மளுடைய சிக்கன் வந்து. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து இதை குக் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் வற்றிடும், நம்ம அதோடு எடுத்துடலாம் சிக்கனை. இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம வந்து ஆறுனதுக்கு அப்புறமா சின்ன சின்னதாக பீசஸாக நம்ம வந்து கையிலேயே நல்லா இப்படி உதுத்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் mayonnaise எடுத்துக்குவோம். அதுக்கப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து கார்லிக் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு ஸ்பூன் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனில் வந்து இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுதான் நம்மளுடைய ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெட் எடுத்துக்கலாம். ஒயிட் ப்ரெட் இல்லைன்னா ப்ரௌன் ப்ரெட் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம சைடெல்லாம் ட்ரிம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா பட்டர் தடவிட்டு இந்த சைட்லேயும் பட்டர் தடவிடுவோம், இன்னொரு சைட்லேயும் பட்டர் தடவிட்டு கெச்சப்பை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சிக்கன் ஸ்டஃபிங்ஸ் இது மேலே வச்சு பொடிசாக அரிஞ்ச லெட்யூஸை அது மேலே போட்டு நம்ம வந்து இதை கட் பண்ணிடலாம். இது ஒரு டைப் ஆஃப் சாண்ட்விச். இன்னொரு இதில் வந்து நம்ம வந்து பட்டர் தடவிட்டு பார்பிக்யூ சாஸை வந்து நம்ம போட்டு பண்ணிக்கலாம். பார்பிக்யூ சாஸை போட்டு அதையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்மளுடைய சிக்கன் ஸ்டஃபிங்ஸை இதில் வச்சு நம்ம வந்து லெட்யூஸையும் இது மேலே போட்டுட்டு இதை நம்ம கட் பண்ணி இதையும் நம்ம சர்வ் பண்ணலாம். தடா, நம்மளுடைய சுவையான சிக்கன் மயோ சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்பைஸ் அண்ட் சிசிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.